சர்வ சர்வ வல்லவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாம் அசைக்கப்படுவதில்லை. சத்துரு எவ்வளவாய் போராடினாலும் கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறபடியினால் எல்லாம் அவனுடைய கிரியைகள் விழுந்து போகும், தோற்று போகும். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் என்னோடு கர்த்தர் இடைப்பட்டதான ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஜபக்குழுவில இருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜாமக்காரராய், காவல்காரராய், நம்ம குடும்பத்துக்கு, நம்ம தேசத்திற்கு செபிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை திறப்பிலே நின்று கதறும்படியாய் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாய் இருக்கிறபடினால் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. அவருடைய பாதங்களை முத்தம் செய்து நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். வசனம் சொல்லுகிறது, அவர் தேடிக்கொண்டு இருக்கிற நம் இயேசு நம்மை தேடுகிறார். எல்லா நேரங்களிலும் நம்ம அவருக்கு அவைலபிளா இருக்கிறோமா? பல காரியங்களை கொடுத்து நம்மோடு ஷேர் பண்றதுக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆவலாய் தேடுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய், அவருடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு முழங்காலில் நின்று தேவனை நோக்கி விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுகளுக்கும் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் நம்ம ஈடு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இந்த வேளையிலும் ஜனவரி 1ஆம் தேதி ஜெபம் ஆராதனை முடிச்சுட்டு 4 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் கிச்சன்ல போய் என்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் போது என்னுடைய இடது செவிகளிலே கர்த்தருடைய வார்த்தை வந்தது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. எனக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஆண்டவரே, எவ்வளோ காரியங்களை குறித்து நாங்க வெயிட் பண்றோம் டாடி, ஆனாலும் காத்திருன்னு சொல்றீங்க. தாமதம் தான். காத்திருக்கிறோம் டாடி, காத்திருக்கிறோம்ப்பா. தாமதம் என்பது ஒரு பெரிய ஒரு மலை போன்றது. எப்படி சொல்றேன்னா, இப்ப ட்ரெயினுக்கு போறோம், பஸ்ஸுக்கு போறோம். ஒரு எதிர்பார்ப்போட இப்ப வந்துரும் ட்ரெயின், இப்ப வந்துரும் பஸ்ஸுன்னு. ஆனா சில நேரங்கள்ல நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது இந்த தாமதத்தினாலே. அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்படிதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதுக்காக தான் ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்காக தான் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து, பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன்டா, பயப்படாத தைரியமா இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், நடத்தி கொண்டு வருகிறார். ஆனாலும் பல காரியங்களை குறித்து நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். தாமதிக்குது. அநேக விண்ணப்பங்கள் தாமதமா இருக்குது. டாக்டர் புஷ்பலதாவை குறித்து எனக்கு ஒரு பாரம் உண்டு. இவ்வளவு வருஷமா ஜெபிக்கிறோமப்பா. இப்ப இவ்வளவு நாள் அவங்க வராதது எனக்கு அவங்களுக்கு சிக்கா இருக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை அவங்க மேல இறங்கணும். கர்த்தருடைய மகிமை அவங்க மேல உதிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்கள நடத்தி கொண்டு வரணும்ப்பா. அந்த கால்கள் மான் கால்களை போல மாத்திருங்க டாடிங்கிற விண்ணப்பம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு அவங்க சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சியின் வார்த்தையில ஒரு வார்த்தையை நான் தொட்டது. கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ? அதனால டெய்லி அந்த கீலேயாத்தின் பிசின் தைலத்தை கையில் எடுத்தவர்களாய் அந்த சகோதரியின் மேல, சிரசின் மேல பூசி ஜெபிப்போம். அது ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். கீலேயாத்தின் பிசின் தைலம் என்பது பெரிய விடுதலை, பெரிய ஆரோக்கியம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த கீலேயாத்தின்
பிசின் தைலம் பூசப்படுவதாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறதான காரியம் என்னன்னா, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஹalleluya. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் இந்த வேளையில இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை மாத்திரம் நம்மளை விடுவிக்கும். கர்த்தருடைய வல்லமை மாத்திரம் இந்த மெசேஜ ரெடி பண்ணி நான் காலையில இருந்து இந்த இன்டர்நெட்டோட ரொம்ப போராடுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்றேன், ஆன் பண்றேன். எத்தனை தடைகள். ஆனாலும் என் தேவன் ஜெயம் கொடுக்கிறவர். கரெக்டா ஏற்ற வேளையில இதை கனெக்ட் ஆக, இதை பேசத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்டினாங்க. சத்ருவே, நீ வெட்கப்பட்டவன். உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. என் தேவன் கையில் எல்லா அதிகாரம் இருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வலிமைகளை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமேன், 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 ஆமேன். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்ம எங்க போனாலும், அப்பா என் கூட வாங்க ஏசப்பா, வீட்டில் இருந்தாலும் என்னோடு பேசிக்கிட்டே இருங்கப்பா என்கிற தொடர்பு ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு கூட இருக்கும்போது நிச்சயமாக பிசாசினுடைய தந்திரங்கள் எதுவும் நம்மளை சேதப்படுத்த முடியாது, தடுக்க முடியாது. இப்ப காலையில இருந்து இந்த மெசேஜுக்கு எவ்வளவோ போராடி பார்த்தான், தடுக்க முடியல. என் தேவன் பெரியவர், அவர் மகிமைப்படுவாராக. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் அவருடைய சத்தம். பெண் மான்களை ஈன பண்ணும் அவருடைய சத்தம். அவருடைய சத்தத்திற்கு பெரிய வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறபடினாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆதியாகும் பரிசுத்தம் இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கூட பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எதுலையாவது உமக்கு பிரியமில்லாத காரியம் ஆண்டவரே இருக்குமானால் தயவாய் மன்னித்து அதை எங்களுக்கு சுட்டி காட்டி அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. அமேன், 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 அமேன். இப்படியாய் நம்ம தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒவ்வொரு நிமிடமும் ஏனோக்கை போல தேவனோக வருவோம். யோசேப்பை, ஆதியாமத்துல யோசேப்பை பார்த்தோம்னா 17 வயதுல அவனுக்கு ஆரம்பமான அந்த காரியம் தொடர்ந்து பிடித்தது. 37ஆம் அதிகாரம் 37:3 இஸ்ரவேலிலே முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவரமான அங்கேயே செய்வித்தான். இதுதான் முதல் ஆரம்பமே. ஒன்றே ஒன்று யாக்கோபு செய்தது. முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்தனார். மாம்சம் தானே ஒரு ஆசை, அந்த பிள்ளை மேல ஒரு ஸ்பெஷல் லவ். அந்த காரியம் எப்படியா முடிஞ்சது? அவனை சொப்பனங்களும் கூட அத நிறைய நேரங்கள்ல கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை டக்குன்னு வெளியே சொல்லக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னா
அது நிமித்தம் எரிச்சலும், கோபமும் வரும். ஆனா இது எத்தன உண்மை இல்ல? இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது யோசேப்பு கண்ட தரிசனங்கள் அவன் வெளியே சொல்லும்போது சகோதரருக்குள்ளே பகை உண்டாகுது. தாய் தப்பன் கூட, "ஓ! இவன் முன்னாடி நம்ம மண்டியிடணுமா?" அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அங்கேயும் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா, கர்த்தர் கொடுத்துக்கிற தரிசனங்கள டக்கு டக்குன்னு வெளிய சொல்லிறக்கூடாது. அது நிறைவேறும் வரைக்கி காத்திருக்கணும். எனக்கு அப்படி தரிசனம் குடுத்தாங்க, இப்படி தரிசனம் குடுத்தாங்கன்னு சொல்லும்போது, சில நேரங்கள்ல சில தரிசனங்கள் வெளிப்பட மட்டும், நிறைவேறும் மட்டும் காக்கப்படுவதாக. இப்படியா யோசேப்பு தன்னுடைய 13 வருஷம் சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்தான். கர்த்தர் கொணர்ந்தாங்க. ஆனா, அந்த பார்வோன் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படும் ஆரம்பிக்கும்போது, அவனுக்கு பலவிதமான சோதனைகள். நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி, தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டதுனால, ஆவியானவர் அவன் கையில் எடுத்து அந்த எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாய் உட்கார் அர்த்தம் நம்ம வாழ்க்கையில காணப்படும்போது, தேவ திட்டம் நம்மை கொண்டு என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்களோ, அந்த திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார். எப்படின்னா, ஒரு வீட்ல ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்களாம். என்ன காரணத்துக்காக கூப்பிட்டாங்கன்னா, அவங்க வீட்ல பசுமாடு தண்ணி குடிக்கல, இரை தின்னல. ஐயா கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு. இவங்க மாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த மாடு தண்ணி குடிக்கல, இரை சாப்பிடல. ஆனா அவங்க அந்த ஊழியக்காரருக்கு திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லவும் இல்ல. ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் தண்ணி குடிக்கலையே, இரை சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் கொஞ்சம் வருத்தத்தோட இருக்கிறாங்க. மறுநேரம் இந்த ஊழியக்காரர் அந்த தேவ சமூகத்துக்கு போகும்போது, மற்றும் ஒரு காரியத்துக்காக ஒரு அழைப்பு வந்தது. எங்க வீட்ல வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது. அப்போ தேவ சமூகத்துக்கு போகும்போது, ஆண்டவர் பேசினாராம். "நீ இதுக்கு முன்னாடி போன இடத்துல எப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்த? அந்த பசுமாடுக்காக என்ன ஜெபம் பண்ண?" அப்படின்னு ஆண்டவர் கேட்டாராம். அப்ப அவரு யோசித்து பார்த்துட்டு, மாடு தானே ஏசப்பா, அதனால ஏதோ ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்." உனக்கு அது மாடா இருக்கலாம். ஆனா, நான் அந்த குடும்பத்துக்கு அந்த மாடு தான் வாழ்வாதாரம். அந்த மாட்ல பால கறந்து தான் அவங்க விற்று பிழைக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரமே அந்த மாடு தான். "நீ இப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்த?" அப்படின்னு சொன்னோனே, "ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் திரும்பி அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு" சொல்லிட்டு திரும்பி போனாராம். போயி ஜெபம் பண்ணிட்டு பாரத்தோடு, "ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு" சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தப்போ, அந்த மாடு இறைய சாப்பிட்டது, தண்ணி குடிச்சது, நல்லா புஷ்டியா வந்தது. அந்த குடும்பத்தாரின் வாழ்வாதாரம் அது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்படியா நெறைய நேரங்கள்ல நமக்கு அற்ப காரியம் மாதிரி தெரியும். ஆனா தேவ சமூகத்துக்கு முன்பாக எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு பிரேயர் ரெக்வெஸ்டும் அற்ப காரியம் இல்ல. அற்ப காரியம் அல்ல. கத்தரி ஒவ்வொன்றையும் எடை போடுறாங்க. தராசு பிடிக்கிறாங்க. எங்க நிப்போம்? எந்த பக்கம் போவோம்? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதில்ல, உணர்றதில்ல. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படுவாராக. எந்த காரியத்துக்கு செபித்தாலும் பாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. அந்த கிருபைய தாங்க. அந்த பாரமுள்ள இருதயத்தை தாங்கப்பா. எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அப்படிப்பட்ட பாரமுள்ள இருதயம் நமக்கு வேணும். கர்த்தர் நம்மை இந்த உலகத்துல வச்சிருக்கிறாங்க. எந்த காரியத்தை குறித்து காதுல கேள்விப்படுறோமோ, ஐடா சம் சிஸ்டர் வேற நெறையா பிரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்புறாங்க. அந்த காரியங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கும்போது ஒரு பாரம் எடுத்து
நம்ம குடும்பத்தின் நபராக நினைத்து அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும்போது, நிச்சயமாகவே தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஒரு விடுதலை உண்டாகும். கண்ணீர் துடைக்கப்படும். அநேகர் கண்ணீரின் பாதையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. எப்படி டார்திமாவுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்தி அந்த காரியத்த சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு கிருப, ஒரு வரம் கர்த்தர் நமக்கு அளிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவாராக. யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். அதுபோல அர்ப்பணிப்பு. தேவ சமூகத்திலே சிறிய காரியமானாலும், பெரிய காரியமானாலும், அவரு சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கும்போது, அந்த அர்ப்பணிப்பு கனப்படுத்தப்படும். என்னை இந்த குடும்பத்துக்கு கூட்டு வந்தது ஏசப்பா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். என்னை தாழ்த்தி அவருடைய கரத்திலே அர்ப்பணித்தேன். இன்றைக்கு எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாங்க, "அவ ஜெபத்துல தான் அந்த குடும்பமே ஓடுதுன்னு." நான் சொல்லுவேன், "என்ன எப்பாவின் கிருபை, அவருடைய இரக்கத்துல ஓடுது." இந்த மொழிய சொல்ல மாட்டேன். ஆனாலும் தேவ தயவு இன்றைக்கு 54 ஆத்துமாக்களை கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. 54 ஆத்துமாக்கள் அவருடைய சந்நிதியில வந்து சேரணும். அந்த ஆத்துமாக்களுக்காக இரவும் பகலும் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கத்தக்க ஒரு இருதயத்த கர்த்தர் தரணும். ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா, என் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் ஜெபிக்கிறேனா எனக்கு தெரியலையேப்பா. ஜெபிக்கிறேன். அதை கர்த்தர் தான் அந்த அர்ப்பணிப்ப பார்த்து எனக்கு மனம் இறங்கி காரியங்களை வாய்க்க பண்ணணும். அநேக காரியங்கள் சோஃபி சிஸ்டர் வந்து என்னைய இந்த பிரேயர் குரூப்ல இணைச்சு விட்டாங்க. அப்பவே நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயக்குமாருக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அப்போ நானு, சோஃபி, சுதா டேனியல் 3 பேரும் சேர்ந்து எங்க வீட்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது சோஃபி சொன்னா, "ஆன்ட்டி இது வந்து ஸ் போராட்டம். செய்வன போராட்டம். இது நம்ம எல்லாம் சேர்ந்து அதிகாரத்தோட ஜெபிக்கும்போது, எங்க இருந்து வந்ததோ அது அங்க ஓடி போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு போனா. ஆனா, அந்த அளவுக்கு போராட்ட ஜெபம் இல்லாததுனால, இன்னைக்கு அது மேற்கொண்டுட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹீமோக்கு கூட்டு போயிருக்காங்க. எல்லாம் குடும்பம் எல்லாமே கண்ணீரோட தான் இருக்கிறோம். கல்யாண காரியங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. முத்து பையனுக்கு 24ஆம் தேதி கல்யாணம். கல்யாணத்துக்கு உரிய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது. பொம்பள பிள்ளைங்களுக்கு எல்லாம் புடவ வாங்கி இவ்வளவு 3 நாளா இங்கேயே கிடந்தது. இன்னைக்கு காலையில தான் குடுத்து அனுப்புனேன். இப்படி அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா, அவனுடைய சிக்னஸ், அவனுடைய கண்ணீர், அவன் மனைவியினுடைய கண்ணீர், இது எங்களுக்கு ஒரு பாரமா இருக்கு. ஆனாலும் பாரத்தை எல்லாம் சுமக்கிற நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால, அவர் கரம் தூக்கி நடத்துவார். இன்னும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் என்னோடு பகிர்ந்து கொண்ட காரியம். ஒரு நல்ல வாலிப மகள். அவனோட ஐடில வேலை செய்ற அந்த பையனுக்கு ஆண்டவர பத்தி சொல்லி, அவன் நல்லா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருக்குள்ள வளர்ந்து 3 வருடமா அவன் ஞானஸ்நானம் எடுத்து, ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கிறான். அப்போ இந்த வாலிப மகளுக்கு, ஏன் இந்த பையனையே நம்ம கல்யாணம் பண்ணி, அவன இன்னும் ஆண்டவருக்குள்ள அப்படியே கொண்டு வரலாமே! அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம். ஆனா, அந்த தாயார் பெண்ணின் தாயார் என்ன சொல்றா நல்ல மியூசிக் போடுற ஒரு பையன். சிறு வயதிலிருந்து அவங்க கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன். அவங்க வீட்ல இருந்து இந்த பொண் கேட்டு வர்றாங்க. நான் ஜெபம் பண்ணி சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஆனா, இந்த பிள்ளைக்கு மனம் இல்ல. நான் அந்த பையன தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படின்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறா. அப்போ இந்த அம்மா என்ன எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க கேட்கல. அப்போ இவங்க ஒரு ஊழியக்காரர்ட்ட கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய், "ஏம்மா இந்த பிள்ளை வந்து அவ விரும்புற பையன கல்யாணம் பண்ணணும்ன்றா. நான் சர்ச்சுல ஒரு பையன்
சின்ன வயசுல இருந்து நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன், நல்ல குடும்பம். அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கோன்னா சொன்னா கேட்க மாட்டேன்றா. ஐயா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரனோட பேசுறாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் கண்கள மூடி, ஆண்டவரே இந்த மகளுக்கு, இந்த தாயாருக்கு நான் என்ன சொல்லணும்ப்பா? நீங்க சொல்லுங்க. அப்படின்னு ஒரு நிமிடம் கண்கள மூடி செபிக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தைய குடுத்தாங்க. என்னன்னா, எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. என்னன்னா, இந்த பெண் வந்து அந்த பையனுக்கு இயேசுவ தான் குடுக்க சொன்னேன். இவள குடுக்க சொல்லல. இந்த பெண் அநேகருக்கு சத்தியத்த சொல்லியிருக்கிறா. அத்தன வாலிபனையும் இவ கல்யாணம் இப்படி கேட்டாங்களாம் ஆண்டவர். அத கேட்ட உடனே நம் அ இவருக்கு ஊழியக்காரர் வந்து அந்த ஒரு வார்த்தைய மட்டும் சொல்லிட்டாங்களாம். எப்படின்னா, உன்னைய குடுக்க சொல்லணுமா? அந்த வாலிபனுக்கு. ஆண்டவர் இயேசுவ மட்டும் தான் குடுக்க சொன்னாங்க. அம்மா சொல்ற அலையன்ஸ நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ஆண்டவருக்கு பிரியமா இருக்க பாரு. அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். ஆனா, அநேக நேரங்கள்ல யாருக்கு சத்தியத்த சொல்றோமோ, அவங்க ஐக்கியமா இருக்கும்போது, அ கர்த்தரையே விட்டு அவங்களையே கான்சன்ட்ரேட் பண்ற அநேகருக்கு அந்த சூழ்நிலைமை வருது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைமைக்கு நம்ம அர்ப்பணிப்பை விட்டுக் கொடுக்காதபடிக்கு அர்ப்பணிக்கணும். தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து அந்த மகள் அழுதாளாம். அந்த வார்த்தைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைய கேட்ட உடனே அழுதாளாம். அழுதுட்டு, "ஆண்டவரே நான் செய்தது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. அம்மா சொன்னபடியே நான் கீழ்ப்படிகிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த மகள் வெளிய வந்தா. நெறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் கடந்து போகுது. இதுவும் கடந்து போகுன்ற மாரி கடந்து போகுது. கர்த்தருக்கு பிரியமான நமது தேவனுடைய வல்லமை நம் மூலம் வெளிப்படும். சங்கீதம் 70:5 என்ன சொல்லுதுன்னா, "நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே அரும். நீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறவர். விடுவிக்கிறவுமான தாமதியாதேயும்." ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே தாமதியாதேயும். விடுவிக்கிறவர் கர்த்தர் மட்டும் தான். நம்ம எவ்வளவுதான் நம்மை அர்ப்பணித்தாலும், அதிலிருந்து அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அந்த அர்ப்பணிப்பை பார்க்கிற தேவன், அதிலிருந்து நம்மை விடுவித்து, நம்மை வெளியே கொண்டு வந்து ஆற்றி தேற்ற போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது இன்னல்கள் வழியாக போறாரு. ஆனாலும் அவர் சொல்லுகிற காரியம் இயேசுவின் விருப்பம் நிறைவேற சிறுமையும் எளிமையுமானவன் டாடி. ஆனாலும் என் தேவனுடைய கரம் என்னோடு இருந்து நீரே என் துணை என்று சொல்லி அவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தினபடினால் அவன் ராஜாவாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு ராஜ சிங்காசனத்தில் அமரும்படி தாவீதுக்கு அருளின கிருபை சாலமோனுக்கும் கிடைச்சது. தலைமுறைக்கும் கிடைத்தது. தாழ்த்தின பிள்ளைகளை கர்த்தர் அனைத்து முத்தமிட்டு அவரோடு சேர்த்துக்கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். பரிசுத்தத்தை பத்தி பார்த்தோம், அர்ப்பணிப்பை பார்த்தோம், தாழ்மை. தாவீது ராஜாவுக்குள்ள தாழ்மை உண்மையிலே அவனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரியும். வேதத்தை படிச்சிருக்கிறோம். அந்த சவுலுக்கு முன்பாக போராடின போராட்டங்கள், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல என் கைய வைக்க மாட்டேன்னு சொல்லி தன்னை திடப்படுத்திக் கொண்டு அந்த காரியத்திலே உண்மையா இருந்தார். அந்த பெலிஸ்தரின் நுனி தோள்கள் மூலம் அவன கொல்லணும்னு நினைச்ச அந்த சவுல் ராஜாவுக்கு கர்த்தர் விட்டு கொடுக்கவில்லை. அவனுடைய தாழ்மையின் சுபாவம் இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை தேவனை துதிக்கிற மனுஷனாய் இருந்தான். கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனாய் இருந்தான். இரவும் பகலும் தேவனையே துதித்து ஆராதித்து
தேவனோடு கூட ஒரு தொடர்பு இருந்ததுனாலதான் சிங்கத்தையும் கரடியையும் ஒரு அட்டை போல பீறி போட கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினாங்க, பலனை கொடுத்தாங்க, அந்த சத்துவத்தை கொடுத்தாங்க, தைரியத்தை கொடுத்தாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது தான் அத சில நேரங்கள்ல நம்ம உணர்றது இல்ல. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க, எழுந்து போராடுவோங்கிற ஒரு தைரியம் சில நேரங்கள்ல நமக்கு வருவதில்ல. தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தினவர்களாய் தேவனுடைய கிருபையையும் பலனையும் பெற்றுக்கொண்டு ஓட்டத்தை தீவீரித்து ஓட ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஏசாயா 46:13. ஏசாயா 46:13. என் ஒரு கை நீதியை சபிவிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் இரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். சீயோனுக்கு இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஆமென், ஆமென். ஒரு கையில செல்லு, ஒரு கையில ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் என் இயேசு நல்லவர், இயேசு போதும். போனபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீதியை சமீபிக்க பண்ணி நம்ம குடும்பத்தின் ரட்சிப்புக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம். அதாவது கணக்கெடுப்பு எப்படின்னா, என் தாய் தகப்பன், என் அண்ணன் அங்கெல்லாம் சேர்க்கல. என் என் என்னை என் புருஷன் வீட்டுக்கு என் தேவன் கூட்டிட்டு வந்தாங்க. எதுக்காக? ரட்சிப்புக்காக. அப்போ என் புருஷனோடு பிறந்த அந்த 8 பேரும் அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய பேர பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த மருமக்கமாரு, இப்படி மருமகன், மருமகள், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட நபர கணக்கெடுக்கும் போது தான் 54 பேர். இது நம்மளால உண்டானது இல்ல. தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு தீவிரித்து வரும். எப்போ எப்போ எப்படி வரும்? நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் அந்த ரட்சிப்பு தீவிரித்து வரும். தாமதித்தாலும் காத்திருன்னு சொன்னாங்க. தாமதமாய் கொண்டு இருக்குதுதான். எல்லாம் 54 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ஆனா, அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்களா எல்லாரும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். டெய்லி ஒழுங்கா எல்லாரும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? தொடர்பு கனெக்ஷன் கரெக்ட்டா இருந்தா தான் தேவனுடைய வருகைக்கு போக முடியும். கனெக்ஷன் இல்லன்னா போ முடியாது. கனெக்ஷன் சரியா இல்லன்னா போக முடியாது. இன்னும் சரியான வார்த்தை. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஆழமா இருக்கணும். டாரதிம்மா சொல்லுவாங்க, வானம் திறந்திருக்கணும். எப்பொழுதும் நமக்கு முன்பாக வானம் திறந்திருக்கணும். பிசாசு எந்த இதையும் கொண்டு அடைச்சிடக்கூடாது. சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. வான மண்டலத்தை சுத்திகரித்து ஜெபிக்கிறேன். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தரைப்பகுதி எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். கர்த்தர் தமது தூத சேனையை நிறுத்துங்கப்பா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்கும் போதுதான் வானம் திறந்து நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் தூபமாகவும், கையெடுப்பு அந்தி பலியாகவும் தேவ சமூகத்துல போய் சேர முடியும். ஆமென், ஆமென், ஆமென். ரட்சிக்கிறது அவர். ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனாலும் கடமைக்காக ஜெபிக்காதபடி அந்த பாரமுள்ள இருதயத்தை கர்த்தர் தரணும். கண்ணீர் நிறைந்த கண்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் நிறைந்த ஜெபம். கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாது. இரவும் பகலும் அதிகளவாய் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம். அதெல்லாம் ஒரு வரம். கர்த்தருடைய வல்லமை நம் மூலம் வெளிப்படணும். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த நிமிஷமே
நமக்குள்ள இருக்கிறதான கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை கடந்து செல்லணும். செல்லும் போது அந்த நிமிஷமே விடுதலை உண்டாகும். அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு வேணும். ரட்சிப்பு தீவிரித்து வரணும். இஸ்ரவேலுக்கு என் மகிமையை கட்டளையிடுவேன். தாமதிக்காம ரட்சிப்பு தாமதிப்பில்லைன்னு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாங்க. தொடர்ந்து ஜெபிப்போம். இஸ்ரவேலுக்கு மகிமையை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆமென், ஆமென், ஆமென். குடும்ப ஐக்கியம். ஆதியாகமம் 45 அதிகாரம் 9, 10. அதாவது யோசேப்பு அவன் ஸ்தானத்துக்கு வந்த போது என்ன செய்தான்? தன் குடும்பத்தாரை அழைப்பித்தான். யோசேப்பு நாட்டில் தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொன்னான். 9, 10. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். நாம பெற்ற அபிஷேகத்தை, நம்ம பெற்ற ரட்சிப்பை, நம்ம பெற்ற பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நம்ம குடும்பத்தின் மக்கள் அனுபவிக்க வேண்டும். யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்துல வந்துட்டேன்னு அந்த இடத்துல அமைதியா இருக்கல. தன் சகோதரனை பார்க்கும்போது சகோதரருக்காக அவனுடைய உள்ளம் பொங்கிட்டு, அவனால அடக்க முடியாத கண்ணீர் போய் அழுது திருப்பி வந்து சகோதரர்களை சந்திக்கிறான். அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இது கர்த்தர் செய்யற காரியம், கர்த்தர் நடத்துகிற பாதை. 13 வருஷம் எவ்வளோ அந்த சிறைச்சாலையில கஷ்டப்பட்டிருப்பான். அந்த அர்ப்பணிப்பு எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பார்ல யோசேப்பு. அவனை குறித்தது வைத்திருந்ததான அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்ற அவர் கடந்து சென்ற பாதையை பார்க்கும்போது, அந்த பாதையின் வழியா நம்ம செல்லும் போது ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, தீவிரித்து வரும். தேவனுடைய வல்லமை வெளிப்படும். வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்படுவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் செய்ய நினைக்கிறது தடைபெறாது. அநேகருக்கு எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறலையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 ஜெபிக்கும் போது பிசாசு வெட்கப்பட்டு போவான். கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றி நம்ம கண்ணீரை துடைத்து தேவ நாம படும்படி கர்த்தர் நம்மை வல்லமையாய் கரங்களில் எடுத்து பயன்படுத்துவாராக. தேவ நாம மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பட்டதான வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதற்காக நன்றி. தாமதித்தாலும் காத்திரு என்ற தலைப்பில் பரிசுத்தத்தை குறித்து, அர்ப்பணிப்பை குறித்து, தாழ்மையை குறித்து, ரட்சிப்பை குறித்து, குடும்ப ஐக்கியத்தை குறித்து ஷேர் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நாம் ஒரு சிறு ஜபம் செய்வோம். வல்லமை உள்ள தேவனே, மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இணைப்புல வந்த ஒவ்வொரு சகோதரிகளோடும் கர்த்தர் பேசுனீங்க, இடைப்பட்டீங்க. எனக்கும் இந்த செய்தி நீங்க பிரோச்சனமா இருக்கும்படி என்னை ஆசீர்வதித்தீங்க. உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சர்வ வல்லவருடைய ஆளுகைக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இணைப்பிலே வந்துள்ள சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் பலவிதமான வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் உண்டு அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா, அப்பா, வேண்டுதலை கேட்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, அப்பா, சர்வ வல்லவரின் நிழலுக்குள்ளாக எங்களை கொண்டு வருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து ஆண்டவரே ஆசீர்வதிங்க, குணமாக்குங்கப்பா. டாக்டர் புஷ்பலதாக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுங்க டாடி. டாக்டர் ஆவியானவரே, ரீட்டா சகாமினி சிஸ்டருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க டாடி. ஆவியானவரே, உடைய நாம மாத்திரம் ஒவ்வொரு
சிஸ்டர் அட்மிட் பண்ணிக்கோங்க. கேக்குதா? கேக்குது சிஸ்டர், கண்டினியூ பண்ணு. கேக்குதா? கேக்குது. Praise Lord. கேக்குது சிஸ்டர். கேக்குதாம்மா? கேக்குது கேக்குது. ஸ்தோத்திரம் அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நடப்பட்டும் அப்பா. அடி காயமாறட்டும் ஆண்டவரே, அடி காயமாறட்டும் ஆண்டவரே. குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே, கிளையாத்தின் பிசின் தைலம் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் பூசப்படும்படி ஜெபிக்கிறோம். சபிக்கப்பட்ட சத்ரு வெட்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. பிசாசு எங்களுக்கு கொண்டு வச்சிருக்கதான திட்டங்களும் தீர்மானங்களும் ஏசுவின் நாமத்தில் கடிந்து கட்டை புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராதானா ரைஷலா ராது நிக்கனா சேகோரா துர்பிக்கபா, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா, உங்க மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையில வெற்றி சிறந்தீங்களப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே, நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாகவும் ஆண்டவரே அப்பா, விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு, எதிரடையாகவும் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அது நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில ஆணி அடித்து அப்பா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையில வெற்றி சிறந்தீங்களே டாடி. அதை நினைவு கூறுகிறோம் அப்பா, எங்க முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரை. இந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளது என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி, நன்றி. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க டாடி. அற்புதம் வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பரலோக பலகணிகளை திறந்து, பொக்கிஷ சாலையை திறந்து, இடங்கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். 10th +2 எழுதுற பிள்ளைகளை கத்தர் ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்புங்கப்பா. நீங்க பெரியவர், சர்வ வல்லமுள்ள தேவன். நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்பதை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அனுபவிக்க கிருபை தாங்க டாடி. அனுபவிக்க கிருபை தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தடைகள், திருமண தடைகள், படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய வேலை தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாய் செல்விக்காய் செபிக்கிறோம். மகளையும் மகளோடு உடன் பிறந்த சகோதர சகோதரியின் குடும்பங்களையும் கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறபடியினாலும் நமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அற்புதங்களை செய்துகிட்டு வர்றீங்க டாடி. ராஜசேகருக்கு நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை கொடுத்துருங்கப்பா. கட்டுகள் நீங்கட்டும், கண்ணிகள் தெரிப்புண்டு போகட்டும் அப்பா. அமேன், 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 அமேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் டாடி. தாமதித்தாலும் காத்துருன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. காத்திருக்கிறோம்ப்பா. காத்திருக்கிறோம். புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. அப்பா, அவ்வப்போது எங்களுக்கு வர்ற சோர்வெல்லாம் அறிக்கை செய்கிறோம் டாடி. மன்னிங்க, எங்களை தூக்கி எடுங்கப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே டாடி. கர்த்தருடைய தூதன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்தை நீங்க பாக்குறீங்க டாடி. கண்ணீரை துடைக்கிறீங்க டாடி. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. வருகைக்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க டாடி. உலகத்திலே சம்பவிக்கிறதான காரியங்களை எல்லாம் காதுகளினால் கேட்க முடியல டாடி. அப்பா, இந்த தேவன் மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. உங்களுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் அநியாயமாய் கொல்லப்படுகிறார்களே ராதா. ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க வேதத்துல சொன்னீங்க டாடி. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சம்பவிக்கும்னு சொன்னீங்க டாடி. அப்பா, ஆவியானவரே, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்கப்பா. வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அருமையானவங்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா. அப்பா, அப்பா, விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.